ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிஷ்கிந்தா பூரி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேன் இண்டியா லாங்குவேஜ்ல டப் பண்ணி இந்த படத்தை வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெல்லகுண்டா சாய் ஸ்ரீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன், சாண்டி மாஸ்டர் இவங்க எல்லாம் மெயின் லீட் பண்ணிருக்காங்க. ஸோ டைரக்டர் கௌஷிக் பெகலப்பட்டி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏதோ ஒரு ஹாரர் படமா இருக்கும். ப்ளஸ் நிறைய கிளிம்ஸ்லாம் பார்த்துருந்தேன். ஸோ அந்த டைமில் இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த சாண்டி மாஸ்டரோட அந்த லுக் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ இப்போவும் நிறைய பேர் அதை அப்படியே ஒரு ரீல்ஸாக எடுத்து போட்டிருந்தாங்க. சரி ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் நான் பார்த்தேன். இப்போ தமிழ் டபுள் வருஷன் தான் பார்த்தேன். ஸோ மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பெல்லகொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ், அனுபமா பரமேஸ்வரன், அப்புறம் இவங்க கேங் இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லைக் ஒரு ஹண்டட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு செட்டப் வச்சிருக்காங்க. எப்படி இப்போ இந்த ஒரு கோஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சு காசு வாங்கிட்டு உள்ள போயிட்டு அந்த ஒரு கோஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க தெரியுமா? இந்த மாதிரி கோஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து எல்லாரும் பயமுறுத்துவாங்க. ஸோ இது நிறைய நம்ம மால்ஸ்ல பார்த்துருப்போம், நிறைய எக்ஸிபிஷன்ல பார்த்துருப்போம். இந்த மாதிரியான ஒரு செட்டப் போட்டு நல்லா செட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிசினஸ் அவங்களுக்கு நல்லா போகுது. ஸோ இதில் அவங்க நல்லா இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்டட் ஹவுஸை பற்றி தெரிய வருது. அது வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன், ரொம்ப ஒரு பாலடைஞ்ச ஒரு ரேடியோ ஸ்டேஷன், ஒரு பெரிய பங்களாக்குள்ள இருக்கு. ஸோ அதை பற்றி இவங்களுக்கு தெரிய வந்து சரி ஓகே நம்ம லைவாகவே இந்த மாதிரி இடத்த போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் உங்களை இன்னொரு சூப்பரான ஒரு ஹண்டட் ஹவுஸ் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 11 பேரை செட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களே உள்ள இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. அனுபமா பரமேஸ்வரனும் பெல்லகொண்டா சாய் ஸ்ரீனிவாசும் அவங்க கூட்டிட்டு போய் உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போயிட்டு நிறைய ஒரு சில அமானுஷ விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. இதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 பேரில் ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க. ஸோ இது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஏன் உள்ளே போயிட்டு வந்து ஒவ்வொருத்தராக இறந்து போகிறாங்க, இதுக்கு என்ன காரணங்கள்? ஸோ இனிமேல் யாரும் இறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் இந்த விஷயத்தெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் உள்ள நடக்கக்கூடிய நிறைய மர்மமான விஷயங்கள் அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானருக்கான ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இது. ஸோ மெயினாக அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லகொண்டா சாய் ஸ்ரீனிவாஸ் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் தான். ஸோ படத்தில் மெயின் லீட் கேரக்டர். ஸோ படம் த்ரூ அவுட் த மூவி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. மெயினாக அனுபமா பரமேஸ்வரன் பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ரோல் சும்மா பேருக்குன்னு ஒரு ஹீரோயின் ரோல் மாதிரி இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸ் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட ஆக்டிங் செம்மையாக இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர் அவர் தான் மிரட்டியிருக்காரு இந்த படத்தில். அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க. அவரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி இருக்கும். அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அவரோட லுக், அவரோட அந்த ஒரு மேக்கப் இது எல்லாமே சூப்பராக இருந்து ப்ளஸ் அவரோட ஆக்டிங் இன்னும் செம்மையாக இருந்தது. அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து செமையா இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய இந்த மாதிரியான நல்ல கேரக்டர்ஸ் சூப்பர் கேரக்டர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். செம்ம ஆக்டிங் ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட. பிடிச்சி மிரட்டிட்டு இருக்காரு இந்த படத்தை ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸை. நான் மெயினாக அதனால தான் இந்த படத்தை நான் பார்த்ததே அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான். படம் சூப்பராக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். பட் நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் பார்க்கலாம். பட் செம்மையா நடிச்சிருந்தார் அவர். அதே மாதிரி சுனில் ரெட்டி நம்ம தமிழ் ஆக்டர் தான் அவர். ஸோ அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டாக்டர் படத்துலலாம் வருவார். அவர் தான் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மேனேஜராக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்த படத்தில் 2-3 சீன் தான் வராரு. பட் நல்லா இருந்தது அவரோட கேரக்டரும். மெயினாக மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சைத்தன் பரத்வாஜ் அவரோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா சூப்பராக போட்டிருந்தாரு. ஸோ நிறைய இடங்களில் சவுண்ட் டிசைன் ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. மெயினாக பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இந்த மாதிரியான இந்த நார்மல் மூவிக்கு ஏற்ற பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜம்ப்ஸ்கேர் இருந்தது படத்தில். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி நமக்கு ஃபுல்லாக ஹாரர் எலிமெண்ட்ஸ் தான் உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க. காமெடி எலிமெண்ட்ஸ் கம்மின்றதுனால ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்த படத்தை சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்மயி சலாஸ்கர் அவங்க இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட அந்த ஒரு கேமரா ஆங்கிள்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு ஜம்ஸ்கேர் ஸ்கீன், ஏன்னா ஜெனரலாக இந்த மாதிரியான ஹாரர் படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த ஒரு சீன் இன்ட்ரெஸ்டிங்காக உட்கார வைக்க முடியும். ஸோ இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், டிஏ ஒர்க் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பிரமாதம் சூப்பராக இருந்த ஒவ்வொரு கேமரா ஆங்கிள்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிரஞ்சன் தேவமார்னே அவர் இந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள கிறிஸ்பன் கட்பாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ப்ளஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி நல்லா எங்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாரு. ஸோ படம் என்னதான் வந்து ஒரு மாதிரியான ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவரோட எடிட்டிங்கில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு போயிருக்காரு. படத்தோட டியூரேஷன் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சதும் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட டேரக்டர் கௌஷிக் பெகலப்பட்டி அவர் ஆக்சுவலாக அவர் இதுதான் டெபியூட்டன் படம். யூஸ்வலி எல்லாருமே எல்லா லாங்குவேஜும் இந்த படம் தமிழ், ஹிந்தி, மலையாளம், நம்ம தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு யூஸ்வல் ஹாரர் த்ரில்லர் எலிமெண்ட் தான் இந்த படத்தில் அவர் எடுத்திருக்காரு. கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. ஸோ மெயினாக இதில் என்ன ஸ்பெஷலான விஷயம் இந்த படத்தோட பாசிட்டிவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நம்ம நார்மலாக இந்த ஹாரர் மூவி பார்க்குற இந்த மாதிரி த்ரில்லர் மூவி பார்க்குற படங்களை விட இதில் கொஞ்சம் 1-2 ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ்வலாக இந்த படம் நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு 2 வந்து முனி 2 இந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் வச்சு ப்ளஸ் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு வந்து காமெடி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் ஹாரர் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த படத்தில் பியூரா ஹாரர் எலிமெண்ட்ஸை போட்டு காமெடியை கம்மி பண்ணிட்டாங்க. அட் த சேம் டைம்
ஸோ ஒரு சில ட்விஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தில். மெயினாக சாண்டி மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடிச்ச எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. ஸோ படத்தை முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்து படம் லேக் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டல்லான மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஸோ லைக் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆவரேஜாக தான் போச்சு. பட் அந்த டுவர்ட்ஸ் தான் ஒரு கிளைமேக்ஸ்லாம் நல்லா போய் முடிச்சிருந்தாங்க. நமக்கு யூஸ்வலான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் இந்த படம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான விஷயங்கள்லாம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் இருந்தது. ப்ளஸ் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ப்ளஸ் சாண்டி மாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தான் நான் இம்ப்ரெசிவாக பார்த்தேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான ஒரு நார்மல் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் அது. இப்போ ஒரு ஆவரேஜான ஒரு படம் சொல்லலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப ரைட் அப்லாம் நிறைய பார்த்தோம் சோஷியல் மீடியாவில் வேற மாதிரி படம் அப்படி இப்படின்னு போட்டுருந்தாங்க. சில பேர் ஆவரேஜ் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நமக்கு ஓவராலாக பார்த்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு படம் தான் அது. மெயினாக அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டிசைன் டீமை பாராட்டணும். அந்த மாதிரி வந்து அந்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த செட்லாம் வந்து ரொம்ப நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க ரியலிஸ்டிக்காக. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு படம். இது வந்து ஓடிடியில் இருக்குது. டைம் இருக்கும்போது வந்து போய் பாருங்க. இந்த மாதிரி சும்மா வீட்டில் உட்காந்து ஒரு வீக்கெண்ட் இதெல்லாம் பார்க்கலாம். நல்லா ஹாரர் மூவி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரொம்ப ஹாரர் மூவிலாம் நிறைய படங்கள் நான் பார்த்துட்டு இந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னடா இந்த படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை, சொன்ன அளவுக்கு ஹாரர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ யூஸ்வலாக ஒரு ஃபேமிலியோட ஒரு ஹாரர் மூவி பார்க்கணும் அப்படின்னா உட்காந்து ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு டீசென்டான வாட்ச் தான் இது. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான வாட்ச் இது. ஸோ டைம் இருக்கும்போது பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.